سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இந்த ரமலானுடைய 13வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். வல்லர் ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மஃபிரத்துடைய பத்திலே 3 நம்மிலே இன்றோடு கழிய இருக்கிறது, நம்மை கடந்து செல்ல இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மஃபிரத்துடைய 7 நாட்களையும் நாம் நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக வேண்டி ரப்பிடத்திலே தௌபா செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, மன்னிப்பை கோருவது என்ற அந்த ஒன்றை நாம் அவசியமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை கொடுக்கட்டும். நம்முடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்ளட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை நாளை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கத்தில் நம்மை சேர்த்து வைக்கட்டும். அன்பிற்கினியவர்களே, ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் ஏதாவது விளங்கி வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று விளங்கி வச்சுருக்கோமா? ரிசுக்குன்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்களேன். ரிசுக் என்றால் என்ன? உங்கள் மனசில் பட்டது சொல்லுங்கள். இங்கே விளங்குனது சொல்லுங்களேன். இந்த பக்கம் சொல்லுங்களேன். வாழ்வாதாரம், சரியான நேரடி அற்புதமான ஒரு பொருளை சொல்லிட்டாங்க. வாழ்வாதாரம். வாழ்வாதாரம்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், வாழ்வாதாரத்துன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? நம்ம சாப்பாடு, உணவு, முக்கியமாக நம்ம அதை தான் என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம முதல்ல நம்முடைய சிந்தனைக்கு வரும். அப்படி தான் வந்துச்சு. ரிசுக்குன்னு சொன்னால் சாப்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாப்பாடும் ரிசுக்கிலே உள்ளது தான். சாப்பாடு மட்டுமல்ல ரிசுக்கு என்பது, சாப்பாடு மட்டுமல்ல, ரிசுக்கு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் இருக்கிறது. ரிசுக்கு, அந்த வாழ்வாதாரம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் இருக்குது. அதில் ஒன்று என்று நாம் சொல்லலாம். உதாரணமாக, எனக்கு கல்வி கிடைக்க பெற்றிருக்கிறது, எனக்கு ஒரு கல்வி கிடைக்க பெற்றிருக்கிறது, அதுவும் ரிசுக்காக இருக்கிறது. எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது, அதுவும் ரிசுக்காக இருக்கிறது. எனக்கு ஒரு சாலிஹான மனைவி அமைய பெற்றிருக்கிறாள், அதுவும் ரிசுக்காக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல கணவன் அமைய பெற்றிருக்கிறான், அதுவும் ரிசுக்காக இருக்கிறது. நல்ல சாலிஹான குழந்தை எனக்கு கிடைத்திருக்கிறது, அதுவும் ரிசுக்காக இருக்கிறது. இப்படி நிறைய என்ன செய்யலாம்னு சொன்னால், உலகத்தில் நாம் என்னென்ன நியமத்துகளை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அத்தனையும் ரிசுக்கு தான். அத்தனையுமே ரிசுக்கு தான். ஆனால் நம்ம புழக்கத்தில் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரிசுக்கை கொடுத்துருவான், கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் வாழ்வாதாரத்தை கொடுத்து விடுவான். எனக்கு நல்ல வேலை கிடைக்குது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் ரிசுக்கு. ஆக எல்லாமே ரிசுக்காக இருக்கிறது. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அந்த ரிசுக்கிலே அபிவிருத்தி என்பதையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அருள் இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்துக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வசனம் நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பக்கம் கேள்விப்பட்டிருக்கோமா? அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த வசனம் எங்க வருதுன்னு சொல்லி ஆலிமாக்கள் இருப்பீங்க, சொல்லுங்களேன். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உதவே இல்லையா? சரி வாங்க. சூரத்துல் கஹ்ஃப் எதில் வருது? சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் இந்த வசனம் வரும்.
சூரத்துல் கஹ்ஃப் வாரத்தில் ஒரு முறை நம்ம ஓதணும். சூரத்துல் கஹ்ஃபை வாரத்தில் ஒரு நாள் நாம ஓதுவது சுன்னத்து. எந்த நாள்? வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுத உடனேயே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது ஃபஜ்ருடைய வக்து வந்ததற்கு பிறகு நாம இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் விடாமல் வாழ்க்கையிலே ஓதிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ரிஸ்க்கு நாம் எதிர்பார்ப்பதை விட எதிர்பாராத புறத்தில் இருந்து நான் என்னென்னலாம் நினைக்கிறோம் அத்தனையும் என்ன செய்யணும்னு சொன்னால் கிடைக்கும் என்பது நாம் அனுபவபூர்வமாகத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் சொல்லியெல்லாம் அதை விளங்க வைக்க முடியாது. அனுபவம் இருக்காவது யாராவது சொல்லுங்களேன். சரி வாங்க ஒப்புங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மெனக்கிட வேண்டாம். பாருங்க, இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அல் மாலு வல் பனூன, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மால் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம். மால்னா என்னது? பொருளாதாரம். பனூன அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன், இந்த பக்கம் சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். தெரியல, சரி வாங்க. பனாத் தெரியுமா? பின்த் தெரியுமா? இப்னு தெரியுமா? இதெல்லாம் அந்த பனூனுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள வந்துடும். அப்படின்னா என்னது? மழலை செல்வங்கள். அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், மழலை செல்வங்கள். அல் மாலு பொருளாதாரமும், வல் பனூன அப்படின்னு சொன்னா மழலை செல்வங்களும் இருக்கே. இந்த உலக வாழ்க்கையின் அழகிய அலங்காரம் சொல்றான் அல்லா. தனக்கு கொடுக்கப்படுகிற, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, பொருளாதாரத்துக்கான வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது, அது ஒரு அலங்காரம். எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்திருக்கிறது, அந்த பிள்ளை எனக்கு ஒரு அலங்காரம். அந்த பிள்ளை எனக்கு ஒரு, இந்த உலகத்திலே ஒரு அலங்காரம்னா என்னன்னு விளங்குதா? அலங்காரம் நம்ம மாதிரி அலங்காரம் சொல்லிட்டு போயிட்டா செல்ல வைக்கிற அலாரம் நினைச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம காலைல சகருக்கு எந்திரிக்கிறதுக்காண்டி அலாரம் வைப்போம் இல்லை, அந்த அலாரம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அலங்காரம்னா என்ன? இன்னுமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழல் இங்க நிலவுது, அப்படி என்னன்னு தெரியல. சரி வாங்க இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அலங்காரம் அப்படின்னு சொன்னா குறிப்பாக பெண்கள்கிட்ட சொன்னால் அது கொஞ்சம் சரியாக எடுபடும். ஆண்களை விட பெண்கள் தான் அலங்காரத்தை நிறைய விரும்புவாங்க. விரும்புறீங்களா இல்லையா? பெண்கள் என்ன செய்வாங்க? அலங்காரத்தை என்ன சொன்னால் அந்த மேக்கப் அப்படி சொன்னால் டக்குன்னு விளங்கிடும். மேக்கப் போடுறோம் பார்த்தீங்களா? மேக்கப்பு, இந்த உலகத்தினுடைய மேக்கப், இந்த உலகத்தினுடைய நமக்கு கொடுத்துருக்கிற பொருளாதாரமும் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த மழலை செல்வங்களும் என்னது? மேக்கப், அலங்காரம். எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதை நாம பாதுகாக்கிற வரைக்கும் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? பாதுகாக்கிற வரைக்கும் இருக்கும். அதுல கொஞ்சம் நம்ம கோட்டை விட்டோம், ஏதாவது விட்டோம்னு சொன்னா அந்த அலங்காரம் என்ன ஆயிடும்? களைஞ்சு போயிட்டு நம்மளை சிரிக்க வச்சிரும். அது அல்லாஹ் அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே அவைகள் எல்லாம் அலங்காரம். நாம அந்த அலங்காரத்தை பாதுகாக்கிற வரைக்கும் அது நமக்கு நல்லதாகவே இருக்கும். அதை நாம கொஞ்சம் கோட்டை விட்டோம்னு சொன்னா அதுவே நமக்கு கேடாக முடிந்துவிடும். நான் சுருக்கமா வந்துடுறேன். அதுல சில வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்ல போனாக்க வேற இடங்களுக்கு போவோம். அங்க போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சுருக்கமா ரிஸ்க்கு மட்டும் வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, வாழ்வாதாரம் குறித்த ஒரு கண்ணோட்டம் நம்ம இடத்துல கண்டிப்பா இருக்கணும். வாழ்வாதாரத்தை குறித்த அந்த கண்ணோட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்ன அஹதகும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. 40 நாள் தாயின் கருவறையிலே விழுகிற அந்த விந்து துளி
அது விந்து துளியாகவே இருக்கும். எத்தனை நாளைக்கு? 40 நாள். 40 நாள் அது அப்படியே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த கருவறையில் அந்த அது அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு சும்ம அலகதன் மிஸ்லு தாலிக, அதே போன்று 40 நாள் அது கரு கட்டியாக மாறும். அது என்னவாக மாறும்? கரு கட்டியாக மாறும். அதற்கு பிறகு சும்ம யகூனு முதுகதன் மிஸ்லு தாலிக, அது மிஸ்ல தாலிக, அதே போல 40 நாள் என்ன செய்யும் சொன்னா அது இரத்த கட்டியாக மாறும். எது மாறும்? இரத்த கட்டியாக எது மாறும்? தாயின் கருவறைக்குள்ளே விழுந்த அந்த துளி, அந்த துளி என்ன செய்யும்? இப்படி 40 நாள் கணக்கு வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அதை மாத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். இந்த செய்தி நமக்கு அதுவல்ல. அந்த ஹதீனுடைய தொடர் அடுத்து சும்ம யுபஅசு மலக்கன், அல்லாஹ் அந்த கருவறைக்கு ஒரு மலக்கை இப்பொழுது அனுப்புகிறான். எப்போ? சதை கட்டியாக மாறும் பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் அங்கே ஒரு மலக்கை அனுப்புகிறான். 4 விஷயங்களை கொண்டு அந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். 4 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? உத்தரவிடுகின்றான். அதிலே ஒன்று அந்த தாயின் கருவறையிலே விழுந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை அதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு, அதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்ன, அதே போல அஜலிஹி அதனுடைய ஆயுள் எவ்வளவு, அதனுடைய ஆயுட்காலம்னா என்னது? எவ்வளவு நாளுக்கு உலகத்துல வாழ போறோம், எப்ப அவனுக்கு மௌத்து அப்படின்னு, எவ்வளவு நாளைக்கு உலகத்துல வாழ்வாங்கிறது கரெக்டு தான். அவனுக்கு எப்ப மௌத்து அப்படிங்கிறதையும் கருவறைக்குள்ளேயே அல்ல என்ன பண்ணிடுறான்? மலக்குகளை வச்சு எழுதிடுறான். இவன் சகியுன் அவு சஈதுன், இவன் துர்பாக்கியசாலியா நர்பாக்கியசாலியா அப்படின்னா என்னது சொல்லுங்களேன். இவன் நல்லவனா கெட்டவனா? இவன் நல்லவனா கெட்டவனா? இதெல்லாம் அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்றான்? தாயின் கருவறைக்குள்ள நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு மலக்கை வைத்துக்கொண்டு அந்த மலக்கின் மூலமாக என்ன பண்றான்னு சொன்னா அதெல்லாம் முடிவு பண்ணிடுறான். அதான் என்ன செஞ்சான்? முடிவு பண்ணிடுறான். நம்ம இங்க பார்க்கிற செய்தி என்ன? இப்போ நம்முடைய வாழ்வாதாரம் எங்கே முடிவு செய்யப்படுகிறது? தாயின் கருவறையிலே. தாயினுடைய கருவறையிலே என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னா முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஹதீது பாருங்க, இன்னொரு ஹதீது பாருங்க. தாயின் கருவறையிலே அல்லாஹ் ஒரு வானவரை ஏற்பாடு செய்கின்றான். யாருடைய கருவறையில? தாயினுடைய கருவறையில அல்லாஹ் ஒரு வானவரை நியமிக்கின்றான். இந்த தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் கருவுற்று இருக்கிற அந்த காலத்திலே, எல்லா காலத்திலேயும் இருக்கணும், குறிப்பாக கருவுற்று இருக்கிற காலத்திலே நாம் என்ன சிந்தனைகளோடு நாம் இருக்கிறோமோ, என்ன சிந்தனைகளோடு நாம் இருக்கிறோமோ அந்த சிந்தனையோடு தான் நம்முடைய பிள்ளை வளரும். நம்முடைய வயிற்றுக்குள்ளே வளருகிற அந்த பிள்ளை நம்ம என்ன சிந்தனையோடு இருக்கிறோமோ அந்த சிந்தனையில் தான் அந்த குழந்தை வளரும் என்பதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தாய்மார்களாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்க என்னன்னா விளங்கிக்கலாம். என்னுடைய உதாரணமா ஒன்று சொல்றேன். என்னுடைய சிந்தனை வெறும் சீரியல் மட்டுமே பார்ப்பது. குழந்தைக்கு என்ன வருங்க? அந்த சீரியல்ல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் காட்டப்படுகிறதோ அந்த சிந்தனை ஓட்டம் எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன செய்யும்? அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கும் என்ன செய்யும் சொன்னா அதனுடைய தாக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நான் ஒரு சதக்கா செய்கின்றவளாக, தொழுகையாளியாக, அதே போன்று நோன்பு வைப்பவளாக, நல்ல விஷயங்களை குர்ஆன் ஓதக்கூடியவளாக, நல்ல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸை பரிமாறிக்கொள்ளக்கூடியவளாக நான் கருவுற்றிருக்கிற காலத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னால் குழந்தையும் என்ன செய்யும்? அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த சிந்தனையை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்துடுறான். அவன் பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி வளரும்? குர்ஆன் ஓதுகிற பிள்ளையாக, தொழுகையாளியாக, நோன்பு வைக்கக்கூடிய பிள்ளையாக, இன்னும் எப்படியெல்லாம் தாய் இருந்தாலோ அந்த அடிப்படையிலே அந்த பிள்ளை வளரும்.
ஏன்னு சொன்னா உள்ளே அங்கே ஒரு மலக்கு இருந்து கொண்டு தாயினுடைய சிந்தனைகளை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றார், புகாரில பதிவான செய்தி, தாயின் கருவறையிலே ஒரு வானவரை அல்லாஹு தஆலா நியமிக்கின்றான். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இறைவா இது இப்போ எப்ப தாயின் கருவறையிலே அந்த விந்து துளி விழுகிறதோ, அந்த விந்து துளி விழுகிறதோ உடனே அல்லாஹ் மலக்கு அங்க ஒரு மலக்கு அங்க போயிடுறாரு. இப்ப அந்த மலக்கு சொல்றாரு, ரப்பே இந்த தாயின் கருவறைக்கு இந்த துளி, இந்த விந்து துளி வந்து விட்டது. ரப்பிட அல்லாஹ்க்கு தெரியாமலாம் இல்ல, அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. அங்க என்ன செய்யறாரு, அல்லாஹ் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு செய்யறாரு, சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்து அதன் மேல சொன்னோம் இல்ல, கரு கட்டியாக சதை கட்டியாக சொன்னோம் இல்ல, அப்படி ஒவ்வொரு நிலை மாறுகிற பொழுதும் இறைவா பற்றி தொங்குகிற, பற்றி அந்த தாயினுடைய கருவறைக்குள்ள என்ன செய்யும் சொன்னா அது அப்படியே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கும். அது விஞ்ஞானம் படிச்சவங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை சொல்றாங்க, பற்றி தொங்குகிற கருகட்டியாக இப்பொழுது இருக்கிறது. இறைவா இப்பொழுது இது சதை துண்டாக மாறுகிறது. ரப்புக்கு தெரியாம இல்ல, ரப்புகிட்ட என்ன செய்யறாங்க, இத சொல்லிக்கிட்டே அங்க என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுங்கிறத மலக்கு ரப்பிடத்துல கணக்கு ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, அந்த படைப்பு இப்பொழுது முழுமையாகிறது எத்தனை மாசத்துல? சொல்லுங்க தாய்மார்கள், சொல்லுங்களேன், எத்தனை மாசத்துல முழுமை அடையும்? 5 மாதத்திலே முழுமை அடையும். 5 மாதத்துல என்ன ஆகும்? அதுக்கு ஏறத்தாழ 5 இருந்து அந்த 6 மாதத்துக்குள்ள முழுமையான உருவம் அதற்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? முழுமையாக கொடுக்கப்பட்ட பாடு. அப்பொழுது ரூஹை ஊதப்படும். அப்ப என்ன ஊதப்படும்? ரூஹ் ஊதப்படும். அதனாலதான் சில நேரங்கள்ல பெண்களுக்கு அந்த 4 மாசம் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும், 5 மாசம் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அது விழுகட்டியாக இருந்து விடக்கூடாது, அந்த கரு கலைந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனத்தோட தாய்மார்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அது அந்த படைப்பு முழுமையாகும் பொழுது இப்போ மலக்கு கேட்கிறாரு, ரப்பே இப்ப இந்த படைப்பு முழுமையாயிடுச்சு, இதை ஆணா கொண்டு வரணுமா பெண்ணா கொண்டு வரணுமா? என்ன கொண்டு வரணும்? ஆணாக கொண்டு வர வேண்டுமா பெண்ணாக கொண்டு வர வேண்டுமா? அங்க சிவா யார்கிட்ட கேட்பாரு? படைத்த ரப்புவிடத்திலே கேட்பார். யாரு கேட்பா? அந்த மலக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற மலக்கு கேட்பாரு. அப்ப என்ன செய்வான்னு சொன்னா, அதை கேட்ட உடனே அல்லாஹ் பதில் சொல்லுவான். அவர் ஆணாக இருப்பார், ஆணு இல்லைன்னா பெண்ணு, ஆணு இல்லைன்னா பெண்ணு அப்படின்னு செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான். அது மாதிரி அங்க உருவாக்கப்படும். அதற்கடுத்து இப்ப அவர் கேட்பாரு, ரப்பே இதை துர்பாக்கியசாலியாக நான் வைக்க வேண்டுமா நற்பாக்கியசாலியாக நான் வைக்க வேண்டுமா? எங்க கேட்கிறாரு? கருவறைக்குள்ளே வைத்து மலக்கு கேட்கிறாரு, இது துர்பாக்கியசாலியா இல்ல நற்பாக்கியசாலியா ரப்பே சொல்லுடா ரப்பேன்னு சொல்லிட்டு யாரு கேட்பா? மலக்கு கேட்பாங்க, ரப்புகிட்ட கேட்பாங்க. ரப்பு சொன்ன உடனே அது போல அந்த கருவறையில என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அதற்கடுத்து இதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு, இதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவுடா ரப்பே அப்படி என்ன செய்யறான் மலக்கு கேட்பாங்க. அல்லாஹ் அங்க சொல்றான், அதை அங்கேயே எழுதப்படும். என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அதற்கு பிறகு ரப்பே இதுக்கு எவ்வளவு ஆயுள், இதுக்கு எவ்வளவு ஆயுள், எவ்வளவு இதனுடைய வாழுகின்ற காலம் எவ்வளவு, ஹயாத் எவ்வளவு அப்படி என்ன செய்யறாங்கன்னா கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அது அங்கே எழுதப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம புகாரியுடைய ஹதீஸுடைய கிரந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்ப்போம். பல விஷயங்கள் இதில் நான் என்னென்ன செய்திகள் சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கலாம். ஒன்று, நம்முடைய ரிசுக்கை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை. அதுக்காக வேண்டி உழைக்காமல் இருக்கணும்னு இல்லை, உழைக்காமல் இருக்க வேண்டும் என்பது அல்ல, உழைக்கணும், முயற்சி செய்யணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியத்தை கொடுப்பான் என்பதையும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சொல்றான் 13வது அத்தியாயம் 26வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், அல்லாஹு யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ
அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய், இல்ல தொழில் செய்யறாரு 1 கோடி ரூபாய் என்ன செய்யறாரு, அவருடைய தொழில பொருளுது, அப்படி எல்லாம் செய்வான். எபுசுத்துர் ரிஸ்க, அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் மிக விசாலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான். அல்லாஹ் நாடியவருக்கு அதை குறைவாகவும் வைப்பான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபாய், ஒரு 15,000 ரூபாய் என்ன செய்வான்னு சொன்னா அதை குறைக்கவும் செய்வான். இந்த வேலையை செய்யறது யாரு? அல்லாஹ் செய்வதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு. அல்லாஹ் தான் ரிஸ்கை விசாலப்படுத்துவதும் ரிஸ்கை குறைத்து கொடுப்பதும் அல்லாஹ் தான். அப்படி என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் வ ஃபரீஹு பில் ஹயாத்தி துன்யா. ஆனா இந்த உலகத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே கிடைத்திருக்கிற அந்த வாழ்வாதாரத்திலே மூழ்கி போய் அதை கொண்டே நீங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு நிம்மதி அடைந்து கொள்ளுகிறீர்கள். எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா, நான் சம்பாதிப்பது எவ்வளவு தெரியுமா, என்னுடைய சொத்துடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா, என்கிட்ட என்ன கார் இருக்கு தெரியுமா, என்கிட்ட என்ன பங்களா இருக்கு தெரியுமா. அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரே வார்த்தையில் அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் சொல்றான். இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த மகிழ்ச்சியையே தனக்கு பெருமிதமாக நினைத்துக் கொண்டு அதை பொருந்து கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் வவல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மதாஉன். ஆனால் மறுமையை கவனிக்கிற பொழுது, நாளை மறுமையின் நம்பிக்கை இருக்கா நமக்கு? மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு. மறுமையை கவனிக்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது சொற்ப இன்பமே அன்றி வேறில்லை. சொற்ப இன்பமே அன்றி வேறில்லை. இந்த கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, யாராவது சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணி உள்ள அந்த தம்பதியருக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. சரி வேண்டாம், வாங்க அங்க போக வேண்டாம். அப்படி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. சொற்பம் தானே அது வந்து விளங்க. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு, பெரிய பிள்ளைக்கு விளங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு விளங்காது. வாங்க, சொற்பம். அப்ப அது உலக வாழ்க்கைங்கிறதுனா கொஞ்ச நாள் போன உடனே அதுல ஒரு சலிப்பு அடைஞ்சு போயிடும். என்ன ஆயிடும்? அட போடா, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா அப்படி என்ன செய்வாங்க, அப்படி ஒரு சலிப்பு ஏற்பட்டு போயிடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மறுமையை கவனிக்கிற பொழுது, மறுமையில் கொடுக்கப்பட இருக்கிற இன்பங்களை பார்க்கிற பொழுது அங்கே கிடைக்கிற அந்த வாழ்வாதாரம், மறுமையில கொடுக்கப்பட இருக்கிற, நம்ம ஏற்கனவே சொர்க்கத்தை பத்தி ஒண்ணு சொன்னோமா, அங்கே ஒரு மாளிகை சொன்னோமா, அது போல இன்னும் பல மடங்கு இன்னும் கூட ஒரு செய்தியை நாம சொன்னோம். அந்தஸ்து அங்கே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்கு அங்கே விருந்து உபசரிப்பு நடக்கிறதா சொன்னோமா. அப்படி பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அது ரொம்ப அற்புதமான மறுமை. அதை கவனிக்கிற பொழுது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான். அதனால கிடைச்சதை நினைச்சுக்கிட்டு நீங்க பெருசா நினைக்க வேண்டாம், வாழுங்க, சந்தோஷப்படுங்க. ஆனா அதுதான் சொல்லி முடிவெடுத்து விடாதீர்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் என்ன செய்யறான்னு சொன்னா, உலகத்தினுடைய ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை கொடுப்பது அல்லாஹ். அதில் நீங்கள் பெருசா மகிழ்ச்சி அடைஞ்சிட வேண்டாம். அதற்காக நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க நன்றி பாராட்ட வேண்டும் அப்படின்னு என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பாருங்க, நான் சுருக்கமா வந்துடுறேன், அதனால ரொம்ப விரிவா வேண்டாம். இதை பற்றி நிறைய பேசலாம். சுருக்கமா ஒரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னுடைய வாழ்வாதாரம் அது என்னிடத்துல அருள் நிறைந்ததாக, என்னுடைய வாழ்வாதாரம் அருள் நிறைந்ததாக, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெறும் ரிஸ்க்குனா உணவு மட்டுமல்ல. ஆரம்பத்தில் சொன்னா ஆரோக்கியம், கல்வி, வேலை வாய்ப்பு, எனக்கு கிடைத்திருக்கிற கணவன், எனக்கு கிடைத்திருக்கிற மனைவி, எனக்கு கிடைத்திருக்கிற பிள்ளை, எனக்கு கிடைத்திருக்கிற முதலாளி, எனக்கு கிடைத்திருக்கிற தொழிலாளி, இப்படி நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இதுல இந்த
இந்த வாழ்வாதாரத்திலே எனக்கு அருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது பரக்கத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னெல்லாம் செய்யணும்? ஹதீஸினுடைய அந்த கருத்துக்களை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வந்து விடுகின்றேன். நம்ம இடத்துல இஸ்திகுஃபார் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? இஸ்திகுஃபார். இஸ்திகுஃபார்னா என்ன? பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த தொழுகை, ஃபர்ல தொழுகையை முடிச்சிங்களா, குறைந்தபட்சம் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. எத்தனை தடவை? 3 தடவை குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ஏன்? இடைவெளியில நம்முடைய சிந்தனைகள், ஓட்டங்கள், செயல்கள் பாவங்களை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில பாவங்கள் நம்ம இடத்துல வந்து சேர்ந்து இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல இஸ்திகுஃபார் செய்தால் என்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது தௌபா. தௌபா பற்றி நம்ம நீண்ட செய்திகள்லாம் சொல்லி இருக்கோம். தௌபா, அழுது கண்ணீர் வடிக்கிறது. அழுது கண்ணீர் வடிப்பது, ரப்பிடத்துல மன்றாடுவது. எனக்கு ஒரு என்னுடைய கூட இருக்கிற ஒரு ஆலிம் ஒருத்தர் சொன்னார். ஆலிம் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் உம்ராக்கு போயிட்டு வந்தப்ப சொன்னார். உம்ராக்கு போயிட்டு வந்தப்ப அவர் சந்திக்கிற பொழுது சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, ஹஸ்ரத் அங்க போய் துவாலாம் செஞ்சீங்களா நீங்க? செஞ்ச துவாலாம் செஞ்சோம். எப்படி துவா செஞ்சீங்க? என்ன துவா செஞ்சோம்? எப்படி செஞ்சோம்? அல்லாட்ட நிறைய கேட்டோம். அப்ப சொல்றாரு அவரு, நீங்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால், உம்ராவுல மட்டுமில்ல, நீங்க எப்பவுமே எப்படி துவா செய்யணும்னு சொன்னா, பாருங்க இந்த பிள்ளை இருக்கு பாருங்க, அங்க பாருங்க, அவங்க பிள்ளை இருக்கு பாருங்க. அந்த பிள்ளை எப்படி மிட்டாய்க்கும் அந்த மிட்டாய்க்கும் அது ஒரு நாள் அந்த பாக்கெட்ல அடக்கி வச்சுக்கிட்டு அது வேணும் அது வேணும் அது வேணும் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். அழுதா இல்லையா? நம்ம இவரை எடுத்துக்கலாம். சொல்லுங்க. இல்லப்பா, நம்ம ஃபாரிஸ் விட்டுருப்பா. உன் தம்பி பேர் சொல்லு. சார் வாங்க, யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம் வாங்க. ஒரு சிறு பிள்ளை ஃபஹத் என்ன செய்வாரு? சல்மான் ஃபாரிஸ் தக்பீர் கட்டின உடனே அண்ணே தண்ணி, அண்ணே தண்ணி, அண்ணே தண்ணி என்ன செய்வாரு? அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் அண்ணன் தண்ணி, அண்ணன் தண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த அஜித் சொல்றாரு, தண்ணி கிடைக்கிற வரைக்கும், அந்த மிட்டாய் கிடைக்கிற வரைக்கும் எப்படி அந்த பிள்ளை விடுவதில்லையோ, அது போல ரப்பு கிட்ட அவன் கொடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அவனை கொடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ரப்பே 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் சொல்லி கொடுத்த ஒரு செய்தி. அது மார்க்கமும் கூட. அது என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து தொழுகை. அடுத்து என்னது? தொழுகையினுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தொழுகையினுடைய விஷயத்துல நாம பெரும்பான்மையானவர்கள் பொடும்போக்காக இருக்கிறோம். ரமணான்ல பார்த்தா பள்ளிவாசல்ல கொஞ்சம் மகிழ்ச்சிகரமா இருக்கு. ரமணான் முடிந்து விட்டால் எல்லாம் எங்க போயிடுறாங்க? வேடந்தாங்கல் பறவை மாறி எங்கேயோ போயிடுறாங்க. இங்க போயிடுறாங்களா? காணா போயிடுறாங்க. இந்த வாட்ஸ்அப் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கண்டுபிடித்து தரவும், ரமலானிலே பார்த்தவருக்கு காணாமல் போய்விட்டார், கண்டுபிடித்து தரவும் வாட்ஸ்அப்ல செய்தி எல்லாம் போடுவாங்க, பார்க்கிறோம் நம்ம. உண்மைதானே? அப்ப தொழுகை என்பது நம்ம இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம இடத்துல வலுவான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை இருக்கணும்? வலுவான இறை நம்பிக்கை. நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும்? அறகுறை ஈமானா இல்லாம வலுவான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை அப்படி கொடுப்பான்டா. அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று, பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கின்றானோ, பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறது? அல்லாஹ் தானே உணவளிக்கிறான். காலையில கூட்டுல இருந்து போகும்போது அது பறக்கும் போது ரெக்கையில ஒரு சட்டியை கட்டிக்கிட்டே போகுது. இல்ல சட்டி கட்டிக்கிட்டே போதா? ஒரு டிஃபன் பாக்ஸ கட்டிக்கிட்டே போகுதா? அது பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போறோமா? மதிய சாப்பாடு பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டு போறோமா? பறவைகள் எடுத்துக்கிட்டு போகுதா? சாயந்தரம் கூட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது சேமிச்சு கொண்டு வருதா? ஒரு பெட்டி, ஒரு சூட்கேஸ் அப்படி ஏதாவது கொண்டு வருதா? ஒண்ணுமே இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கின்றானோ
காலையில பறந்து போகுது, எங்கேயாவது போய் தேடுது, கிடைக்குது, ரிசுக் கிடைக்குது, வயிறு நிரம்பிக் கொண்டு கூட்டிற்கு திரும்புகிறது. அதுபோல பறவைகளுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். அந்த நம்பிக்கையை வையுங்கள், அந்த நம்பிக்கையை வையுங்கள். அதே போல இன்னொன்று, நம்முடைய வாழ்வாதாரத்திலே அருள் பெருக வேண்டும் என்று சொன்னால் இரத்த பந்த உறவுகளை பேணிக் கொள்வது. இரத்த பந்த உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். இரத்த பந்த உறவுகளை பேணிக் கொண்டால் நம்முடைய வாழ்வாதாரம் பெருகும், நம்முடைய வாழ்வாதாரம் பெருகும். அதே போல உம்ராவும் ஹஜ்ஜும், ஹதீஸ்ல பார்க்கணுமே, உம்ராவும் ஹஜ்ஜும் செய்தால் நம்மளாம் நினைப்போம் உம்ராவுக்கு 1.5 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வரணும். ஹஜ்ஜுன்னா இந்த காலத்துல 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வேறு, அவ்வளவு செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்தா நான் என்ன ஆவேன், நான் ஏழ்மைக்கு போயிடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தா உங்களது வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்படும். இது ஒரு ஹதீஸ். அதே போல பாருங்க, அழகிய முறையில செலவு செய்வது. நான் சம்பாதிச்சேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன், இல்ல 15,000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சேன். அந்த சம்பாதித்த அந்த ஊதியத்தை, அந்த செல்வத்தை, அந்த பணத்தை அழகிய முறையில் செலவு செய்வது. நம்மள பல பேருக்கு கொண்டு போய் எங்க போய் கொடுக்கிறோம் சொல்லுங்களேன், சொல்ல மாட்டோமா? கடையில் கொடுக்கிறோமா? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எந்த கடை? டாஸ்மாக் கடையில போய் நிறைய பேர் கொடுக்குறாங்க. டாஸ்மாக் கடையில போய் நிறைய பேர் கொடுக்குறாங்களா? அப்படி செலவு செஞ்சா அந்த வாழ்வாதாரத்துல பரக்கத்தே இருக்காது. நல்ல முறையில் செலவு செய்யுங்க. வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்ன வாங்கிட்டு வந்து கொடுங்க? காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுங்க. உங்களுடைய மனைவி கேட்கிற அந்த என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்ப பாருங்க, வாழ்வாதாரம் பெருகும். என்ன பெருகும்? வாழ்வாதாரம். மனைவி கேட்கறதுன்னு சொன்னா வீட்டுக்கு ஹலாலான விஷயங்கள், புரியுதா? அடுத்த அழகிய முறையில செலவு செய்வது. அடுத்து ஏழைகளுக்கு உதவுவது. யாருக்கு உதவுவது? ஏழைகளுக்கு உதவுவது. தர்மம் செய்வது. என்ன செய்யறது? தர்மம் செய்வது. இந்த தர்மம் வரும்போதுதான் இந்த பள்ளிவாசல் ஞாபகம் தான் வருது. பாவம், நம்ம அப்துல் காதர் ரொம்ப பாவம் இருக்கார, காண போயிட்டாரா? இருக்காரு. ஒரு வீட்டு வந்து சொல்லுவார், ஹஸ்ரத் நான் இந்த வீட்டுக்கு போனேன், 4 நாள் போயிட்டேன், இன்னும் நாளைக்கு வாண்டான்னு சொல்றாங்க. கொடுக்கறது எவ்வளவு? 50 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா அது கூட இருக்காது, சமயங்கள் அது கூட இருக்காது. ஆனா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. நான் நாளைக்கு போவேன், நாளைக்கு வா, நான் நாளைக்கு தானே சொன்னேன், நாளைக்கு வா. அப்ப நம்முடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னா தர்மம் செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய அள்ளி கொடுக்க வேண்டும். கிள்ளி கொடுத்தாலே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவான். அள்ளி கொடுத்தா இன்னும் எப்படி இருக்கும்? மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்தோடு எல்லா அம்சங்களையும் அருள் நிறைந்ததாக, வளம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.